கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் எசேக்கியேல் 44வது அதிகாரம் 18வது வசனத்தின் கடைசி பகுதியை தியானிப்போம். வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது. இந்த வசனத்தில் எதை பற்றி சொல்லியிருக்குன்னா, ஆசாரியர்கள் அங்கே தேவாலயத்துக்குள் பிரவேசித்து அவர்களுடைய வேலைகளை அவங்க செய்யும்போது அவங்க எப்படிப்பட்ட வஸ்திரங்கள் தரித்திருக்க வேண்டும்னு ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா, வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது. அப்போ வேர்வை எப்போ ஒரு மனுஷனுக்கு வேர்வை வரும்? நல்லா வேலை செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது வேர்வை வெளியில வருது. இதை தான் ஆண்டவர் ஆதாம் கிட்ட ஒரு சாபமாட்டு ஆண்டவர் சொன்ன காரியம். கீழ்ப்படியாமல் ஆண்டவர் புசிக்க வேண்டான்னு சொன்ன கனியை ஏவாள் கொடுக்கும்போது அதை ஆதாம் எடுத்து சாப்பிட்டப்போ அவங்க 2 பேரும் தேவ மகிமையை இழந்தவர்களாய் அவங்க தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்ளுகிறாங்க. அப்போ ஆண்டவர் இவங்கக்கிட்ட சொல்கிற காரியம்தான் என்னன்னா, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு சாபமாட்டு அது சொல்றாரு. அப்போ இந்த வேர்வை அதுவரை ஆண்டவர் எல்லாமே ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஆதாமு அனுபவிக்கிறதற்கு எல்லா சகலமும் கொடுத்து சந்தோஷமா ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கும் போது கர்த்தர் விரும்பாத, கர்த்தர் சொல்லாத, கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை அவங்க செய்யும் போது இந்த வேர்வை என்ற ஒரு சாபத்தை இவன் ஆதாம் வாங்கிக்கிறான். இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம், வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது. அப்போ அந்த ஹார்ட் ஒர்க் உள்ள காரியங்கள் அதை அந்த வேர்வையை உண்டாக்கக்கூடிய எதையுமே அவங்க இடுப்புல ஒரு பலத்துக்குன்னு அவங்க அதில் கட்டக்கூடாது. ஆனால் அதுக்கு பதிலாட்டு அவங்க சணல் நூல் அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை தான் அவங்க போட்டுக்கிறாங்க. அந்த மெட்டீரியலில் தான் அவங்களுடைய வஸ்திரங்கள் காணப்படுது. அப்போ இங்கே நம்ம இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நிறைய காரியங்கள் நம்ம ஆடி அசைஞ்சு ஓடி உழைத்து செய்கிறக்கூடிய காரியங்களும் இருக்குது. ஆனால் அதே நேரம் தேவ பிரசனத்தில் அவருடைய சமூகத்தில் அங்கே ஓடி உழைப்பினால் சுயபலத்தினால் ஓடுகிற காரியம் அல்ல. நம்ம ரொம்ப கூலாக குவைட்டாக அமைதலாக இருக்கும்போது யாருக்குமே வேர்வை வராது. அப்படி அமைதலாக அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள்னு வசனத்தில் இருக்கு. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் அமைதலாய் தரித்திருந்து ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் நாம் இருந்து கர்த்தருடைய முகத்தையே நம்ம நோக்கி பார்த்தோம்னால் நிச்சயமாக நம்ம சுயபலத்தினாலோ ஹார்ட் ஒர்க்னாலேயோ நமக்கு ஜெயம் கிடைக்காது. ஆனால் தேவ பிரசனத்தில் நம்ம இருக்கிறதுனால, இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால ஆசாரியன் போய் அங்கே குத்து விளக்கு ஏற்றுகிறது, அந்த மேஜையில் இருக்க அப்பங்களை மாற்றி அப்பங்கள் வைக்கிறது, தூப வீடம் அதெல்லாம் தூபம் ஏற்றுறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களெல்லாம் ஆசாரியன் செய்யும்போது அவன் வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றும் அவனுடைய அறையில் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அந்த கர்த்தரை துதிக்கிறதிலும் நம்முடைய அந்த தேவ வசனங்களை நம்ம வாசித்து அதனால நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதிலும் கர்த்தர் நம்மோடு பேசணுன்ற அந்த ஒரு வாஞ்சையோடு நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கிறதுல தான் நம்ம மைண்ட்ஃபுல்லாட்டு இருக்கணுமே தவிர, நம்ம மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம கர்த்தருடைய கிருபையோடு நம்ம செய்வோம். ஆனால் அதில் நம்முடைய பலத்தினால என்று இல்லாமல் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவ ஞானத்தோடு அவருடைய சொற்படி அவர் சத்தத்தை கேட்டு அவர் நமக்கு காட்டுகிற வழியின்படியே நம்ம நடந்தோமானால் நிச்சயமாக ஜெயங்கொண்டவர்களாய் நம்ம காணப்படுவோம். நம்ம நிறைய வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ நம்ம ஜெயம் பெற்றவர்களாய் ஜீவிக்க வேண்டுமானால் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாய் நம்முடைய உழைப்பினால் அல்ல, தேவனுடைய கரத்தினாலும் அவருடைய செயலினாலும். ஒரு வசனம் இருக்கு, மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்குது. அப்போ
தேவ மகிமையினால் நம்ம நிரப்பப்படுவோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஜெயமாய் கர்த்தர் நடத்துவார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றப்படும். தானியேலின் காரியமோ என்றால் ஜெயமாய் இருந்ததுன்னு இருக்கு. அப்போ நம்ம இந்த வசனத்தின்படி நம்ம இன்றைக்கு நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். நம்ம வேர்வை உண்டாக்கத்தக்க காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய ஞானத்தினால வேர்க்க விறுவிறுக்க என்னெல்லாமோ யோசித்து கலங்குகிறோமா? அல்லது தேவ சமூகத்தில் அமைதலாய் இருந்து கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறதுனால அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிற தேவன், கலக்கத்துக்கு இடமே இல்லாம நம்ம அமைதலாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை தேவ ஞானத்தினால் நிரப்பி செம்மையான பாதையில் நம்மை நடத்த நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தரே, நம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்த முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணித்து தேவ சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களா எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் அப்படியே தருகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சுயபலத்தினால் நாங்கள் ஓடாமல் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு தேவ ஞானத்தினாலே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய எங்களுக்கு கிருபையும் பலனையும் தாரும். ஆண்டவரே, பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெயம் பெற்றவர்களாய் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன் என்கிற வசனத்தின்படியே ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும் செய்து முடித்தவர்களாய் ஜெயம் பெற்றவர்களாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். உடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தமாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.